இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கார். என்ன அப்படின்னா, திருச்சி உறையூர் அந்த பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததுனால 3 பேர் இறந்து போனாங்க. அது பல பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. உடனடியாகவே அந்த கமிஷனர் என்ன சொன்னார்னா, கோயில் இப்போ திருவிழா காலம், அன்னதானம், நீர்மோர் வழங்குறதுல அது மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருக்கோம், குடிநீர்னால எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சிறப்பாக எல்லாம் செஞ்சிகிட்ருக்கோம் அப்படின்னாரு. அதே தான் அமைச்சர் KN நேரு அவர்களும் சொன்னார். இப்பொழுது காடேஸ்வரா அவர்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, ரைட், நீங்கள் சொல்கிறது இதுதான் அப்படி காரணம் அப்படின்னா எதுக்கு குடிநீர் சப்ளையை நிறுத்துனீங்க? லாரியிலேருந்து ஏன் சப்ளை பண்ணுறீங்க? ஒன்று, இந்த மக்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட இந்த நேரத்திலையும் கூட இந்து மதத்தை கொச்சைப்படுத்துவதும் வழிபாட்டு முறையை கேவலப்படுத்துவதும் தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது தமிழ்நாடு முழுக்கவே இந்த குடிநீரில் திராவிட முன்னேற்றக் கழகம் எச்சரிக்கையாக இல்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வலிக்கின்றது. ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம், பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் வீட்டுக்கு வீடு குழாய் போட்டு கொடுங்கன்னு சொல்லி பார்த்தா அதில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பான், பைப்பு போட்டு வச்சுருப்பான், அது தண்ணி கனெக்ஷன் இருக்காது, ரோட்டில் மட்டும் பைப்பு மொட்டையாக நிற்கும். உங்களுக்கு அந்த வேலூர் அந்த பக்கத்தில் அதை ஒரு பாஜக எக்ஸ்போஸ் பண்ணாருன்ட்டு அவர் மேலே வழக்கு போட்டு அவரையும் பிடிச்சி உள்ளே வச்சாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இவங்க ஒழுங்காக மத்திய அரசு கொடுக்குற நிதியை பயன்படுத்தி இருந்தாலே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைத்து வீடுகளுக்கும் கிடைச்சிருக்கும். இது ஒரே ஊரில் மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம பார்க்க முடியுது. ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. பல்லாவரத்தில் ஒரு 2 மாதம் முன்னாடி உங்களுக்கு நினைவில் இருக்கும், நம்ம தாமோ அன்பரசன் என்கிற ரவுடித்தனமாகவே பேசக்கூடிய அந்த அமைச்சர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அங்கே அதுக்கு தான் அந்த ப்ளீச்சிங் பவுடர் இருக்கும், மைதா மாவுக்கும் ஆர்கியூமெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மைதா மாவு என்ன விலை, ப்ளீச்சிங் பவுடர் என்ன விலை உனக்கு தெரியுமா? நீ தானே அந்த நியூஸ் போட்டது அப்படின்னு அந்த பத்திரிகாரனை மிரட்டுறாரு. ஆனால் பத்திரிகாரங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. எப்படி எங்களை மிரட்டலான்னு திரும்பி கேட்கலாம், ஆண்ட கோச்சி பாருல, அதனால் இது பண்ணாங்க. பல்லாவரம் பகுதியில் வாந்தி பேதி, உடல் உபாதைகள், இப்போ ரிமெம்பர் கரெக்ட்லி அங்கே கூட ஏதோ மரணம் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறேன். அதனால் இது உறையூரில் மட்டும் இல்லை, பல்லாவரத்தில் மட்டும் இல்லை, இன்னும் இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகாத இன்சிடென்ட்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ரிப்போர்ட் ஆனதே நீங்கள் பார்க்கும்போது அலாமிங்காக இருக்குது. உறையூரில் ஒரு சிறுமி உட்பட 3 பேர் இறந்து போயிருக்காங்க. என்ன கேட்குறேன், அப்போ கோவில் பிரசாதத்தினால தான் அப்படின்னா, கோவில் பிரசாதத்தை நீங்கள் எங்கேயாவது லேபுக்கு கொடுத்து அனுப்பிச்சிங்களா? கோவிலில் கொடுக்குற நீர்மூர்லேயோ பானகத்துலேயோ இல்லை அன்னதானத்தில் கொடுக்கக்கூடிய உணவுலேயோ பிரசாதத்துலேயோ ஏதோ ஒன்று கலந்துருக்குன்னா லேப் ரிப்போர்ட் நீங்கள் வாங்கினீங்களா? வாங்கலைன்னா ஏன் வாங்கலை? சரி, அப்படி வாங்கலைன்னா அப்புறம் ஏன் பொய் சொல்கிறீங்க? இத்தனைக்கும் நேரு போன்றவர்கள் ஆன்மீகவாதிகள், அப்பழுக்கற்ற ஆன்மீகவாதி, ஒரு யதார்த்தமான மனிதர். ஒரு ஊழல் செஞ்சாரா, கெட்ட வார்த்தை பேசுகிறார், அது 2ஆம் பட்சம். அதில் காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஜியே சொல்கிறது என்னென்னா, KN நேரு ஒரு பக்திமான், அவரே இப்படி சொல்கிறது தான் அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. நான் இன்னொன்று என்ன கேட்குறேன், இப்போ ரம்ஜான் நோன்பு கஞ்சி வைக்கிறாங்கல்ல, நல்ல விஷயம், வரவேற்போம். பிஜேபி சார்பாக கூட நடத்திச்சு, டிடிவி தினகரன், OPS, அண்ணாமலை எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த நோன்பு கஞ்சியை செக் பண்ணணும் அப்படின்னு இவங்க ஃபுட் செல் ஏதாவது சொல்கிறாங்களா? நான் சொல்கிறது எங்கே வேணாலும், அது மசூதியிலையாக இருக்கட்டும், இல்லை ஹோட்டல்களையாக இருக்கட்டும், இல்லை எங்கே பப்ளிக் கன்சியூம் பண்ணுறது மாதிரி இருந்தால் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் ஆனால் கோவில் அன்னதானத்தை மட்டும், நீங்கள் பழனியில் அன்னதானமாக இருந்தாலும் சரி, திருநெல்வேலியிலான இதில் திருச்செந்தூரில் அன்னதானமாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலையில் நீங்கள் போடவே கூடாது, இதில் ஃபுட்செல்ல நீங்கள் பர்மிஷன் வாங்கணுங்கிறீங்க. அப்போ அதே யாத்ரிக், அதே அளவுகோல் இதுக்கெல்லாம் பொருந்துமா? அப்போ சர்ச்சில் கேக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு இது பொருந்துமா? நான் தெளிவுபடுறதுக்கு தான் கேட்குறேன். நம்ம ராமகோபாலன் வளர்ப்பு, நம்ம எந்த மதத்தையும் நம்ம கிண்டல் பண்ணுறது நம்ம நோக்கம் கிடையாது. நம்ம தான் கேட்குறோம். கேள்வி என்ன, கேள்வி கேளுன்னு பகுத்தறிவே தானே. பகுத்தறிவே என்ன சொல்லுது, ஏன் எதற்குன்னு கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன்னு நம்பாத அப்படின்னு ஈவேரா வேற சொல்லியிருக்காருங்க. இவர்களுக்கான தந்தை சொல்லியிருக்காரு. அதனால நம்ம அதை அப்பயே எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம அதை கேட்கணும் இல்லைங்களா? அதனால கேட்குறோம். 2வது, எல்லா இடத்துலையும் இந்த ரோஸ் மில்க் பாய்ஸ், ரோஸ் மில்க் கொடுக்குறாங்கல்ல, அதாவது திருவிழா காலகட்டத்தில் மாமா மச்சானா பழகினோம், தாயா பிள்ளையா பழகினோம் அப்படிங்கும்போது அந்த ரோஸ் மில்கை இவங்க என்னைக்காவது போய் ஃபுட்செல் இன்னொருத்தவங்க திருவிழாவில் போய் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க திருவிழாவில் கிடையாது, இன்னொருத்தவங்க திருவிழாவில், அந்த கோணியம்மன் கோவில் திருவிழாவில் அங்கே தேருக்கு பிரச்சனை எவனோத்த செய்வான், அவனை கூப்பிட்டு ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க ரோஸ் மில்க் கொடுப்பாங்க. சரி, இவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம கடந்து போனால் கூட அந்த ரோஸ் மில்கை KN நேரு போன்றவர்கள்
உணவு பாதுகாப்புத்துறையை விட்டு செக் பண்ண சொல்லுவாங்களா. இதை வந்து ஒரு இந்து மத ஊருக்கு அழைச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டிங்கிற கதையா, எல்லாருக்குமான போறம் வரவெல்லாம் எட்டி உதைச்சி விளையாடுற மாதிரி இவங்களுக்கு ஒரு இந்து தர்மத்தை இவர்கள் பார்க்கின்றார்கள். தர்மம் வந்து என்னைக்குமே தர்மம் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. என்னைக்காவது தர்மம் தோத்திருக்குன்னு எவனாவது சொன்னானா அவன் பைத்தியக்காரன், அவன் மனநிலை சரியில்லாதவன். தர்மத்தின் முன்தான் அனைவரும் தோற்று போயுள்ளார்கள். இந்த மாதிரி பொய் புழுகிற திராவிட முன்னேற்ற கழகம் அதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இவங்க சொன்ன பொய்க்கு தர்ம தேவதை கண்டிப்பாக இவர்களுக்கு கூலி கொடுப்பால். நான் ஒன்றும் போற போக்கில் நான் வசனம்லாம் பேசல, நிதர்சனம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை சொல்றோம். நீங்க தர்மத்தை இழிவுபடுத்தும் போது, தர்மத்தை கேவலப்படுத்தும் போது அந்த தர்ம தேவதை வெகுண்டெழுந்து தாக்குவாள். அது திமுகவும் நடக்க இருக்கின்றது.